நாங்கள் இப்போ வந்து புழுதிவாக்கம் வந்துட்டோம் இல்லையா, அதனால நம்ம மீன்காரம்மாவை போய் பார்க்க முடியல. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப லாங் ஆயிடுச்சு. அதனால் மடிப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க தான் வந்திருந்தோம். அப்போது மீன்கள் எல்லாம் பார்த்தோம். ரேட்டெல்லாம் வந்து நார்மலான ரேட்டு தான் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து மீன்கள் வந்து பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் மீனோட ரேட்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை விட ஒரு 50 ரூபா கம்மியாக இருக்கும். அப்போ அது 300 ரூபா ஒரு கிலோ மீனுனா, இப்போ வந்து 350 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்னென்ன மீன்கள் வந்து வாங்கலான்ட்டு நான் பார்த்த மீன் வந்து இங்கே கிடைக்கல இந்த கடையில். ஷீலா மீன் கேட்டிருந்தோம். ஷீலா மீன் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து என் பேத்திக்கு வந்து முள் இல்லாத சாப்பிட்ற மீன் வந்து காணாங்கத்தா மீன் மெயினாக சாப்பிடுவா. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது. அந்த மீனோட விலை என்னன்னு கேட்டோம். 350 ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ. அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப நார்மலான ரேட்டு தான். அது நம்ம மீன்காரம்மகிட்ட வாங்குற மாதிரி தான் ஒரு ரேட் சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடை இருந்தது. அந்த மீன் கடையில் எல்லா மீனும் இருந்தது. ஆனால் வந்து 400 ரூபா ஒரு கிலோ. சரி, இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த மடிப்பாக்கத்தில் இருக்கிற மீன் கடை. சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா மீனுமே இருந்தது. ஒரு ரேட்டும். இப்போ எறா வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ எறா. அந்த எறா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. இங்கே வந்து 400 ரூபா சொன்னாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடை. அதனால் நாங்கள் அங்கேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு மடிப்பாக்கம் போயிட்டோம். அங்கே எல்லா மீனுமே இருந்தது. தேங்காய் பாறை, அப்புறம் இந்த கோலா மீன், அப்புறம் சங்கரா மீன் நிறையவே இருந்தது. பாறை மீன் இருந்தது. அப்புறம் வந்து என்ன மீன் இது, தும்பிலி மீன் அதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து 1 கிலோ எறா போட சொல்லி கேட்டிருந்தேன். நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த 1 கிலோ வந்து போட சொல்லியிருந்தேன். நல்லா வந்து கூடவே கொஞ்சம் போட்டிருந்தாங்க எறா. அவங்க வீடியோ எடுக்காதன்னாங்க. ஆனால் மூஞ்சில் வந்து வீடியோ வந்துருச்சு அவங்களோட பேஸு. அப்புறம் வீடியோ எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே எடை போட்டிருந்தாங்க. எடையை போட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எடை கம்மியாக போட்டுற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இது எறா போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தது. நல்ல விதமாக தான் பேசுனாங்க. எங்களை பார்த்தோன்னே எங்கள் மீன்காரம்மா ஞாபகம் தான் வந்துடுச்சு. சரி, மற்ற மீன்கள் பார்த்தேன். வவ்வால் மீன் பார்த்தேன். வவ்வால் மீனே இல்லை. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். சரி, எங்கள் மருமகளுக்கு மீன் வாசனையே இப்போலாம் பிடிக்கிறது இல்லை, மாசமாக இருக்கிறா இல்லையா, அதனால் அவளுக்கு வவ்வால் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஏரி வவ்வால் தான் இருந்தது. ஏரி வவ்வால் வந்து நாங்கள் வாங்கவே மாட்டோம். அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. ஒரு வாட்டி வாங்கி சமைக்கவே இல்லை. அது வந்து அந்த அப்பத்துலேருந்து வாங்குறது இல்லை. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கடையில் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தோம் இந்த காணாங்கத்தை மீன் இருந்தது. அது வந்து 1 கிலோ கேட்டிருந்தோம். அது இருக்கிறதே 1.25 கிலோ அப்படியே வாங்கிக்கிங்க. நான் எதுக்கு அவ்வளோ மீன், எனக்கு 1 கிலோ மீனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்கிட்ட வாக்குவாதம் பண்ணி வாங்கிக்கின்னு ஒரே தொல்லை. நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன், கடையாக வைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு 1 கிலோவே கொடுங்க போதும் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் அந்த 1 கிலோ மீனை வந்து எடை போட்டு 400 ரூபாவா வந்து கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்துங்க, இந்த இது நல்லா ரோஸ் கலரில் இருந்தது. இது என்ன மீனுன்னு தெரியல, பேர் எனக்கு சொல்ல தெரியல. அந்த மீனை எடுத்து பார்த்தோம். ஆனால் அது ரேட்டு ரொம்ப ஹெவியாக சொன்னாங்க. அதனால் அதை வச்சுட்டோம். அதெல்லாம் இப்போ வாங்குறது இல்லை. இப்போ வாங்குற நிலமையில நான் இல்லை. அதனால் நாம் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற மீன் வாங்கலான்னு தான் போனோம். இந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. நம்ம வாங்குகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. அதனால் நம்ம பொடி மீனாகவே பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காணாங்கத்தா மீனை வந்து க்ளீன் பண்ண சொல்லி அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் மத்தி மீன் இருந்தது. மத்தி மீனை பார்த்த உடனே குழம்பு வைக்கலாம். மத்தி மீன் ரொம்ப நல்லது. மாசமாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அந்த மத்தி மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை 1 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு எதிர்கடையில் பார்த்தேன். அங்கே நண்டு இருந்தது. இது முதல்ல நான் பார்க்காம போயிட்டேன். பார்த்துருந்தேன்னா நண்டு வாங்கியிருப்பேன். சரி, எல்லாத்தையுமே வாங்க முடியாது இல்லையா, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் இருந்துச்சு. அந்த கருப்பு வவ்வால். அடடா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இங்கே வந்து வாங்காமல் விட்டோமே சொல்லிட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி, வாங்கினதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன்.